ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவே பிரதானம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, வெள்ளை ரவையில் வெண்பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணி பெல் கிளிக் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள். வாங்க கிச்சனுக்கு போகலாம். தேவையான பொருட்கள்: வெள்ளை ரவை 3/4 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், சீரகம், மிளகு, முந்திரி தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி சின்ன துண்டு, வரமிளகாய், கருகாப்பில், நெய் தேவையான அளவு. ஒரு வானொலியை அடுப்பில் வச்சு சமையல் எண்ணெயும் விட்டுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் விடுறேன். அது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் காஞ்சதும் தீய சிம்மில் வச்சுக்கோங்க. குருமிளகு சேர்த்துக்கிறேன்ப்பா. அது கூட சீரகம் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூட கருகாப்பில், வரமிளகாயை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறதுனால தாராளமாக பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும் அந்த அளவுக்கு. அது கூட முந்திரி தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கணும். முந்திரி நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். நீங்கள் தண்ணி ஒரே முட்டை ஊற்றினாலும் ஓகே. நான் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வச்சு வச்சுருப்பேன். வெள்ளை ரவை கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக பிடிக்கும், அதனால் தனியாகவே வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ பாசிப்பருப்பை ஒரு 1/2 hour ஊற வச்சு வச்சுருக்கேன். அது இப்போ இந்த தாளிச்சு விட்டதில் சேர்க்க போகிறேன். பாசிப்பருப்பு நான் வேக வச்சு இதில் போட்டு வேக வைக்கிறேன். நீங்கள் குக்கரில் வேக வச்சிட்டிங்கன்னா நல்லா நெய்யை வேக வச்சு அது கூட சேர்த்திக்கலாம். ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாசிப்பருப்பு நல்லா வேகணும். சீக்கிரம் வெந்துடும் பாசிப்பருப்பு. ஒரு 10 நிமிஷம்குள்ளே வெந்துடும். இப்போ திறந்து பார்க்குறேன் பாருங்கள். இப்படி எடுத்து நல்லா நசுக்கி பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வெந்துருச்சான்னு தெரியும். பாருங்கள், பாசிப்பருப்பு சூப்பராக வெந்திருக்கு. அதுக்கு இப்போ மறுபடியும் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ ரவையை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு நல்லா கிளறேன். ஒரே முட்டை கொட்டிடாதீங்க, ரவை கூடாக போயிடும், கட்டியாக போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டியாகாது. நான் வறுக்காத ரவையை யூஸ் பண்ணிட்டேன். கட்டியெல்லாம் ஆகலை, நல்லா இருந்தது ரவை. நல்லா எல்லா ரவையும் போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. தீய சிம்லேயே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வெந்துடும். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சுக்கலாம், ஈவினிங் டிஃபனுக்கும் செஞ்சுக்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு டிஃபன் செய்யணும் அப்படின்னா கடகடன்னு பண்ணிடலாம். 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு வெண்பொங்கல். அது மேலே கொஞ்சம் நெய், 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சா ரவா வெண்பொங்கல் தயார். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள். சுவையான ரவா வெண்பொங்கல் தயார். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். நான் புதினா சட்னி வச்சுக்கேன். நீங்கள் இது கூட சைட் டிஷ்ஷாக தொட்டுக்க தேங்காய் சட்னி மட்டும் சூப்பராக இருக்குங்க.